பிரவீன், பரபரப்பான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இப்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடன் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு மற்றும் ஆர்.எஸ். பாரதி, டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்டோரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்ததிலிருந்தே சர்ச்சையானது. ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு கேட்கிறதா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு முன்னோட்டமாக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்து மது ஒழிப்பு மாநாட்டை பயன்படுத்த நினைக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் எக்ஸ் தள பதிவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை முழக்கம் தொடர்பாக அவர் பேசிய பேச்சுக்கள் முதலில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டு பின்னர் அதே நாள் மாலையில் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மதுரையில் அளித்த பேட்டியிலும் இன்று காலையில் அவர் ராமசாமி படையாட்சியாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அளித்த பேட்டியிலும் கூட அந்த சீட் ஷேரிங் மற்றும் பவர் ஷேரிங் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலில் நுழைந்ததிலிருந்தே தங்களது கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். இருந்த போதிலும் திமுக கூட்டணியில் விசிக நீடிக்குமா நீடிக்காதா, 2026 தேர்தலில் ஆட்சியில் பங்கு கேட்டுதான் கூட்டணிக்கு நிபந்தனை விதிக்குமா என்றெல்லாம் அரசியல் ரீதியாக விவாதங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் போய்க் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்றைய சந்திப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடும் அதற்கு விடுத்த அழைப்பு மற்றும் அதற்கு பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்ட திருமாவளவனின் பேச்சு ஆகியவை தொடர்பாக எழுந்துள்ள பல்வேறு சர்ச்சைகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொல் திருமாவளவன் விளக்கம் அளிப்பார் என்றும் திமுக தரப்பிலும் அந்த சந்தேகங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகளிடம் பேசி தீர்வு காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்க இருக்கிறார். இந்த பேட்டியின் போது திருமாவளவன் என்ன கூறுகிறார் என்பது தொடர்பாகவும் நாம் பார்க்கலாம். அப்போது இந்த பிரச்சனைக்கு திமுக விசிக 2026 திமுக கூட்டணி குறித்து ஒரு தெளிவான பார்வை வரும். குழப்பம், சலசலப்பு உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது குறித்தும் திருமாவளவனின் பேட்டியில் கூறப்படும் அம்சங்கள் மூலமாக விளக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி அந்த மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ள சூழ்நிலையில் மதவாத ஜாதியவாத கட்சிகள் தவிர்த்து அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பிற்கு இணங்க அதிமுக இந்த மாநாட்டில் பங்கேற்குமா பங்கேற்காதா என்பது தொடர்பாக அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் கூறி வருகிறார்கள். அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிப்பது தொடர்பாகவும் திமுக அதிமுக தரப்பிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை வழக்கத்தில் இல்லை என்றும் அதுதான் தொடரும் என்றும் இரு தரப்பிலும் கருத்துக்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் நேற்று டி.கே.எஸ். இளங்கோவனும் அதற்கு முன்பு அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு உள்ளிட்டோரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சருடன் திருமாவளவனின் சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பின்னர் திருமாவளவன் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியில் இந்த சர்ச்சைகளுக்கும் சலசலப்புகளுக்கும் மற்றும் மாறுபட்ட கருத்துக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்தும் திருமாவளவன் அளிக்கும் பேட்டியின் மூலமாக இந்த கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது திருமாவளவன் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து அங்கு அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கும் முதலமைச்சர் மற்றும் திமுக நிர்வாகிகள் தரப்பிலும் பரிசுகள் வழங்கப்பட்டு இரு தரப்பிலும் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்திப்பு நிறைவடைந்த சில நிமிடங்களில் திருமாவளவன் பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.